நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மது போதையில் நின்று கொண்டிருந்த கனரக வாகனத்தை ரிவர்ஸில் ஓட்டி வந்து ஹோட்டல் கடையின் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய கடை உரிமையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதி கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாப் அருகே ரவிச்சந்திரன் என்பவர் 10 ஆண்டுகளாக ஓட்டல் கடையை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவரது கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் அவரது இருசக்கர வாகனத்தை கடையின் முன்பு நிறுத்திவிட்டு டிஃபன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த கடையின் எதிரே உள்ள தனியார் பள்ளியின் அருகே நின்று கொண்டிருந்த கனரக வாகனத்தை மது போதையில் இருந்த ஓட்டுநர் அந்த கனரக வாகனத்தை ரிவர்ஸில் ஓட்டி வந்து ரவிச்சந்திரன் என்பவரின் ஓட்டலுக்கு முன்பு நிறுத்தி இருந்த இருசக்கர வாகனத்தின் மீது இடித்துவிட்டு அருகில் இருந்த ஓட்டல் கடையின் மீது மோதி விபத்து ஏற்படுத்தினர். இதை கண்ட கடையின் உரிமையாளர் மற்றும் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த 2 இளைஞர்களும் சுதாரித்துக் கொண்டு ஓட்டல் கடையை விட்டு வெளியே சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சத்தம் கேட்டு அப்பகுதியில் உள்ள அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.